ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம டாக்டர் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா? வெண்பா இனிமேல் கண் பார்வையிலே இருக்கணும், அவங்கள தனியாக விடவே கூடாது, அவங்க ஸ்கூலுக்கும் சுத்தமாக போகவே கூடாது, அங்கே போய் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எங்களை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால் ரொம்பவே டென்ஷனான நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நீ என் பொண்ணை ஒழிக்கிறதுக்காக தான் சேர்ந்துருக்க, என் பொண்ணை ஏதாச்சும் ஒன்று பண்ணாமல் நீ விட போகிறதில்ல, அது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒழுங்கு மரியாதையாக என் கண்ணிலேயே முழிக்காத, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நீ என் கண்ணில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறா பாருங்க. பயங்கரமாக ஏற்றி விடுறா. அப்படி என்ன அப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன் இல்லை விஜய், இவளெல்லாம் கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டு, இவளை இப்போவே டைவர்ஸ் பண்ணி விட்டுரு, அப்போ தான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் நீ எதையுமே கேட்கல. அதனால தான் இப்போ நீ அனுபவிச்சுங்கிற. நான் சொல்கிறத என்னைக்காச்சும் காது குத்து கேட்டிருந்தீங்கன்னா இப்படி ஒன்று நடந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி கிடைச்ச சாக்கை ஃபீல் பண்ணிங்கிறான். உடனே இந்த விஜய் இருந்துக்கிட்டு, நீ தான் சாக்கணும், சும்மா ஜால் அடிக்காத சரியா அப்படின்னு சொல்ல என்ன விஜய் என்னப்போ இப்படி சொல்லிட்டேன், உன் மேலே நான் எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன், உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனால் நீ என்ன போய் இப்படி நினச்சிட்டு என்ன விஜய் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிற நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சாப்பிட்ற டைமுக்கு மல்லி சமையல் செஞ்சுட்டு பரிமாறுறாங்க. அதை பார்த்தா விஜய் இருந்துக்கிட்டு, எனக்கு வேணாம், நீ சாப்பாடு சமைச்சு வச்சுனா கூட அதில் விஷத்தை சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, உன்னை மூஞ்சை பார்த்தாலே எனக்கு ஆகுதில்ல, ஒழுங்கு மாதிரி என் கண்ணிலே முழிக்காது, எங்கேயாச்சும் போயிடும் அப்படின்னு சொல்ல எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏதாச்சும் உங்களை பண்ணனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராஜேஷ் வந்துக்கிட்டு, உன்னைதான் அவன் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, ஏன் அவன் முன்னாடி அவன் உயிரை வாங்குறேன், எதுக்காக அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கெல்லாம் ஒரு முறை சொன்னால் புரியாதா, ஒழுங்கு மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் வந்துக்கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை, நீ தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் அன்னக்கவடி மாதிரி வாழ்ந்துங்கிற, அதுவும் இல்லாமல் உனக்கு குடும்பத்தோடு இருந்தது தானே அந்த குடும்பத்தோட அர்த்தம் என்னன்னு புரியும், அதோட இது எப்படி இருக்கும், பாசம் அப்படின்னா என்னன்னு தெரியும், எதுவுமே தெரியாமல் எங்கள் குடும்பத்தை கெடுக்க வந்த ராட்சசி நீ, ஒழுங்கு மரியாதை இனிமேல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாத அப்படி இப்படின்னு சொல்ல உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, ஏன்டி என் அக்காவையா நீ குண்டிக்கட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும், என் அக்கா என்னை சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்த்தா தெரியுமா, அவளுடைய இது ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி தான் என்னை படிக்க வச்சா, அதுவும் இல்லாமல் நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா, நான் பிஸ்னஸ்க்கு போகணுன்றதுக்காக அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டா, இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் என் அக்கா இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கானா அதுக்கு காரணம் நீ தான், அவள் எப்போயோ ஃபாரின் போயிருப்பா, அவளை சீண்டி 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 அவளை இங்கேயே இருக்க வச்சது நீ தான், அந்த சொத்து எல்லாத்தையும் அவள் ஆசைப்பட வச்சது நீ தான், நீ மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தீங்கன்னா அவளும் எதுக்கும் ஆசைப்பட்டிருக்கவும் மாட்டான், எங்கள் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன விஜய் என்னை பேச வைக்கிறீங்களா, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவ ஒரு பக்கம் கத்த, இன்னொரு பக்கம் அந்த நாகு வந்துக்கிட்டு என்ன தம்பி இப்படிலாம் பேசினுக்கிறீங்க, அவங்க ஒரு பக்கம் கத்த, அப்படியே சண்டை பெருசாகிடுது. இதுக்கப்புறமும் இவளை விட்டால் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இவளை இதோட வீட்டை விட்டு துரத்திடலாம், இவளை இங்கே வச்சிருக்கிறது தான் பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போக, அதே சமயத்தில் ராஜேஸ்வரியும் விஜய்க்கு ஹெல்ப் பண்ண அவளை தள்ளி விட்டுட்டே வராங்க. ஏன்னா மல்லி இருந்துக்கிட்டு, நான் ஏன் போகணும், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், என் குழந்தைக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், என் குழந்தை என்னை பிடிக்கலை, அந்த குழந்தை என்னை போயிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இதுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம வந்துக்கிட்டு, டாடா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல, மல்லியம்மா இந்த வீட்டோட ஆள், நம்ம அம்மா உங்கள் ஒய்ஃபு, இதெல்லா பக்கமும் எல்லா விதத்துலேயும் நமக்கு நெருக்கமானவங்க, அவங்க ஏன் வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, இந்த ராஜிமா தான் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க போனால் கூட எனக்கு சந்தோஷம், ஏன் மல்லியம்மாவை வீட்டை விட்டு துரத்தத்தில் இவ்வளோ குறியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து விஜயை பார்த்து வெண்பா கேட்க, விஜய் என்ன பேசன்னு தெரியாமல் முடிச்சு நின்றுருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த ராஜிமாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்ருக்கு. இன்றைக்கி இந்த எபிசோடு முடிஞ்சே போயிருக்கு. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.